ஐயோ என்ன எழுந்துடுங்க. என்ன நான் என்ன சொல்லிருக்கேன்? நீ நிறைய சொல்லிருக்க. காலங்காத்தால எழுந்த உடனே செய்ய வேண்டிய காரியங்களை பத்தி நான் என்ன சொல்லிருக்கேன்? காலங்காத்தால எழுந்த உடனே சூடா காபி சாப்பிடணும். அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? அத நான் எப்படி சொல்றது? நான் சொல்றேன் கேளுங்க. 6 மணிக்கு முழிக்கணும், 6:30 மணிக்குள்ள குளிக்கணும், 7 மணிக்கு பூஜை பண்ணணும், 7:30 மணிக்குள்ள எல்லா பத்திரிகையும் படிக்கணும், 8 மணிக்கு ஆபீஸ் ஃபைல்கள் எல்லாம் பார்க்கணும், 9 மணிக்கு டிபன் சாப்பிடணும், 9:30 மணிக்குள்ள ஆபீஸ் புறப்படணும். அப்படி போகும்போது விட்டமின் மாத்திரையே சாப்பிடணும். சொல்லிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது 6 அடிச்சு 5 நிமிஷம் கழிச்சு முழிச்சா ஒவ்வொரு காரியத்துல 5 நிமிஷம் தள்ளிக்கிட்டே போயிருமில்ல? ஆமா ஆமா. இப்படியே போயிடுச்சுன்னா வாழ்க்கையில எத்தனையோ வருஷங்கள் நம்மளை விட்டு போயிடும் இல்லை? அதனால கடமையை கரெக்டா செய்யணும்னு அத்தை சொல்லிருக்காங்க. ஆமா அம்மா சொல்லிருக்காங்க. எத்தனை நிமிஷத்துல காபி குடிக்கணும்? குடிங்க. உடம்பு சுட போகுது. சுடலையே. சீக்கிரம் போய் குடிச்சிட்டு வாங்க. போங்க. ஒருபடி அரிச்சு 5 ரூபாயாமே. என்ன விலைவாசி எல்லாம் இப்படி ஏறி போச்சு? அப்ப கல்யாண காட்சியில வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அதை விடு. சில பையன் ஒருபடி அரிசியும் சாப்பிடுவானே, அவன் என்ன பண்ண போறான்? நீ என்ன கேட்ட? கல்யாண காட்சியா? இனிமே கல்யாணமே பண்ணிக்கப்படாது. நீ ஏன் பயப்படுற? எனக்கு ஒண்ணு இல்லை. விலைவாசி ஏறி போயிடுச்சுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்காம இருக்க முடியுமா என்ன? அதான் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கல்யாணத்துக்கு பிறகுதான் உண்மையிலேயே வாழ்க்கை தொடங்குதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு என்ன? அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த விலைவாசி ஏத்தத்துல கல்யாணம் வரைக்கும் எப்படி வாழ்றது? என்னது இட்லி குறையவே மாட்டேங்குது. சாப்பிட்டாதானே குறையறதுக்கு. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்ப ஆபீஸ் போறது? இப்படி சாப்பிட்டா ஆபீஸ் போனோம்னா தூக்கம் தான் வரும். ஒண்ணும் வராது. வயிறு நிறைய சாப்பிடுங்க. சரியா போச்சு. உன் அத்தான் எவ்வளவு அழகா இருக்காரு பாத்தியா? சீக்கிரமா உனக்கும் அவருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நீ உன் அத்தானோட சொர்க்கலோகத்துக்கு பறந்து போறே. விட்டமின் மாத்திரை 9. பக்கத்துல இருக்கிற பள்ளிக்கூடத்து பசங்களா? அதுக்கெல்லாம் நான் பெத்த பிள்ளைங்கயா. இத்தனையுமா? என் சக்தி நான் பெத்த. உனக்கு என்ன? உனக்கு மட்டும் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இல்ல. வேலைக்காரனா நீ நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். என்ன பெத்த தாய் அவங்க தெரியுமா? அப்படியா? அவங்க யாரு? உனக்கு மூத்த பொண்ணா? மூத்த பொண்ணா? கொண்டாட்டிடா. இத்தனைக்கு பிறகு சரி விடு. யாரா இருந்தா நியாயத்தை கேளு. இவன் என் மகன். பால் வடியும் வதனம். அடிக்கடி ஈ மொய்க்குமேன்னு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குளிப்பாட்டுவேன். அப்படியெல்லாம் வளர்த்து வைக்க இவனை இந்த தனியா பார்த்து நீ கல்யாணத்தை பண்ணிக்கிறான் ஆசையை தூண்டி இருக்கிறாரு. அன்னையில இருந்து இந்த பையன் வாட்டர் ரம்ம சாப்பிட்டுட்டு யாருக்காக இது யாருக்காக அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ பாவம்னு நினைச்சு இருந்த வேலையை வித்து 6 பவுன்ல வளையல், 9 பவுன்ல செயின், 80 பேருக்கு சாப்பாடுன்னு லிஸ்ட் போட்டு டபுள் மூல வச்சம்மா. ஒரு பையனுக்கு ஒத்த கை வராது. இப்படி எல்லாம் காசுன்னு பார்க்காம செலவு பண்ணி நான் கல்யாணத்தை பண்ணி வைக்க நல்லதானே செஞ்சிருக்கான். அதுக்காக ஏன் இப்படி தவிர்த்துக்கிட்டு வரீங்க? நல்லதா? கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி சாந்தி முகூர்த்தம் நடக்குமே, அத மாதிரி என் வீட்டுல நான் நடத்தினேன். என் பையன் ரூமுக்குள்ள போனான். கட்டவள் ஆச்சேன்னு தொட்டு பேசினான். அடுத்தடுத்துதானே தப்பு வருது. கொஞ்ச நேரத்துல நைனா நைனான்னு கத்துனான். எனக்கு குப்புன்னு வேர்த்துச்சு. என்னடா கண்ணுன்னு கேட்டேன். இதுக்கு அவன் சொன்னா எனக்கு வெக்கமா இருக்கு. சொல்லி தொலையா. நைனா நீங்க கல்யாணம் பண்ணி வச்ச பொண்ணு ஆம்பளையா மாறிடுச்சுன்னு சொன்னான். யோ உன் பிள்ளையா பாத்தியா? நம்ம கிட்ட என்னடா விவகாரம்? நைனா நான் ஆம்பளை சிங்க நைனா. அப்புறம் என்னப்பா 5 ரூபா பத்திரத்துல எழுதி தருவான்? யோ
நடந்தது நடந்து போச்சு. இப்ப என்னடா சொல்ற நீ? என்னடாவா? அந்த கல்யாண செலவுக்கான பணம் பூரா நீ தரணும். மரியாதையா ஊட்ட விட்டு வெளியே போடா. டபுள் சிட்டிக்க போட்டு அடிப்பேன் உன்னை. வெளியே போவா? ஆமா. நான் பாத்துக்கிறேன்டா உன்னை நானு. நீ பாத்துக்கிற யாருங்க? அத்தா, மணி 10 இனிமே கண்ணு முடிச்சு படிக்க கூடாது. பால் குடிங்க. தினசரி இதே பாடத்தை நான் படிக்கணுமா? படுங்க. மகனே, அம்மா எப்ப பார்த்தாலும் எப்படா கல்யாணம் பண்ணிக்க போறேன், எப்ப பேர குழந்தைய பெத்து கொடுக்க போறேன்னு என் உயிரை எடுக்கிறாங்கப்பா. பெத்து கொடு. என்னப்பா நீங்களும் அம்மா மாதிரியே பேசிக்கிட்டு? இப்ப என்னப்பா கல்யாணத்துக்கு அவசரம்? நீங்க அவங்களுக்கு சொல்லக்கூடாதா? என்னடா பண்ணுவேன்? இந்த வீட்டுக்கு அவதாண்டா பிரதம மந்திரி. நான் சாதாரண எம்எல்ஏடா. என்னப்பா எம்எல்ஏ எம்சின்னு? நீங்க ஒரு நாளைக்காவது பயத்தெல்லாம் விட்டுட்டு வீரத்தை வரவழைச்சுக்கிட்டு சொல்லக்கூடாதா? வீரம் அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். வீரத்திற்கு ஒரு வேலை வந்து விட்டது. என்ன சொல்ல போறீங்க ராஜா? இப்ப உங்க அம்மா இங்க வந்து உட்காருவா. ஆ. அடியே, என்ன உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என்ன உன்கிட்ட மாட்டி விட்ட மாதிரி என் மகனை இன்னொருத்திக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவகிட்ட என் மகனை மாட்டி விட பாக்குறியா? முடியாது, முடியாது, முடியவே முடியாதுன்னு ஆடித்தனமா அடிச்சு பேச போறேன். சபாஷ், சபாஷ், அவ்வளவுதான்ப்பா, அவ்வளவுதான். என்னப்பா, ரெடி, 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 ரெடி. என்னங்க? என்ன? பெரியார் ரோடு பெரிய நாயகம்மா பேரனுக்கு பேர் வைக்க போறாங்களா? இப்பதான் பட்டை கொடுத்துட்டு போனாங்க. போயிட்டு வந்துட்டா போச்சு. அப்புறம் பாரதி நகர் பார்வதி அம்மா பேத்திக்கு காது குத்து போறாங்களா? ஒரு லோலாக்கு வாங்கி போட்டா போச்சு. ராஜா, அப்புறம் இன்னொரு விஷயம். என்னம்மா? அடுத்த வீதி அலிமேலம்மாவுக்கு இன்னைக்கு பலபலன்னு விடியும் போது ஒரு பேர குழந்தை பிறந்திருக்கா. அதுக்கு என்ன செய்ய சொல்ற? என்ன செய்யறதா? நம்ம வீடு எப்ப விடியறது, எப்ப பேர குழந்தை பிறக்கிறது, எப்ப பேர் வைக்கிறது, எப்ப காது குத்துறது? நேரம் வரும்போது காது குத்திக்கலாமா? டேய், நீ எனக்கு காது குத்தாது. காலாகாலத்துல கல்யாணத்தை பண்ணிக்க. என்ன பேசாம தின்னுகிட்டே இருக்கிறீங்க? நீங்களும் ஒரு வார்த்தை சொல்றதானே? அம்மா சொல்லிட்டாங்க, நீ கல்யாணத்தை பண்ணிக்கடா. என்னப்பா அது? சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணிக்க. என்ன சாதாரண எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ. என்ன எம்எல்ஏ, சாதாரண எம்எல்ஏ? அவர் எங்க இங்க வந்தாரு? ஒண்ணு இல்லம்மா, நம்ம எம்எல்ஏ கிட்ட ஒரு சின்ன விஷயமா அப்பா போயிட்டு வர சொன்னாரு. நான் இத வந்துறேன். அடிமா, சாப்பிடாம பாதியில விட்டு. டேய், கல்யாண பேச்சு எடுப்பா போதும். ஒரே ஓட்டம் ஓட்டம் ஓட்டம். எத்தனை நாள் ஓடுவானோ நானும் பாக்குறேன். வட எங்க? இங்க 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 இங்க. இத பாருங்க, நான் திருத்தணிக்கு வேண்டிட்டு இருக்கேன். அவன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா உடனே நீங்க போய் மொட்டை அடிச்சு. அடி ஆத்தாடி, வாங்கம்மா மங்களத்தம்மா. என்னம்மா இது ஆச்சரியமா இருக்கு? நீங்க போய் அரிசி படைச்சுக்கிட்டு. இதுல என்னம்மா ஆச்சரியம்? என் பொம்பளையா பிறந்து அரிசி படைக்க கூடாதா? அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு லட்சுமி இருக்காளே, நீங்க எதுக்கு? இத பாருமா, லட்சுமி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் எழுந்துடுறான். எல்லா வேலைகளையும் பார்த்து முடிச்சு தூங்குறதுக்குள்ள நடுச்சாம ஆயிடுச்சு. நாலு பூரா கஷ்டப்படுறாளே, அவளுக்கு நான் கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கலாம்ல. என்னமாமா நீங்க கொடுத்து வச்சவங்க. என் வீட்டை எடுத்துக்கோங்க, வருஷம் பூரா நான் உழைக்க வேண்டியிருக்கு. என் மருமக எனக்கு ஒத்தாச்சியா ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிறா. ஏமா அப்படி சலிச்சுக்கிறீங்க? பின்ன என்னம்மா, வருஷம் தவறுனாலும் தவறும், அவ வாந்தி எடுக்கிறது தவறதில்ல. எப்ப பாருங்க அவ புள்ள தாச்சாவே இருப்பா. இத பாருமா, வாயும் பயிரமா இருக்கிற பொண்ணு அப்படி சொல்லாதீங்கம்மா. சொல்லாம எப்படிமா இருக்க முடியும்? உழைக்கிறவ நான், உபத்திரம் எனக்குல தெரியும். 3வது மாசம் வாந்தி எடுப்பா, முக்காவாசி வேலையை நான் பார்ப்பேன். 10வது மாசம் பிள்ளை பெறுவா, ஐயோ பச்சை உடம்பாச்சே அப்படின்னு பாக்கி வேலையெல்லாம் நான் பார்ப்பேன். மறுபடியும் 3வது மாசம் இப்படியே பாட்டு பெத்து போட்டுக்கிட்டே இருப்பா. அந்த சனியனுங்க என்ன புடுங்கி திங்கிது. மங்களத்தம்மா, குழந்தைகளை திட்டுன எனக்கு கெட்ட கோவம் வரும். எங்க அவுட் ஹவுஸ் வாடகை இல்லாம உனக்கு ஏன் கொடுத்தேன்? உன்னை பார்த்தா கொடுத்தேன்? உன் பேர குழந்தைங்களை பார்த்து கொடுத்தேன். ஆமா ஆமா, அது மட்டுமா, அதுகளுக்கு சட்டை, துணிமணி, சாப்பாடு, பள்ளிக்கூடத்து சம்பளம், இப்படி எல்லா செலவுலையும் நீங்க தானே செய்றீங்க. அது மட்டும் இல்லம்மா, எங்க வீட்டு வாசல்ல உன் பேர குழந்தைங்க ஓடி விளையாடுற ராத்திரியில எங்க வீட்டுல ஒரு குழந்தை பிறக்காதான்னு அந்த முருகனை வேண்டிட்டு இருக்கேன். பேசாம உங்க மகனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைங்க, ஒரு பேர குழந்தைய பெத்து கொடுத்துட்டு போறான். அவன் எங்கம்மா கையில பிடிச்ச விராமீன் மாதிரி நழுவி போயிட்டே இருக்கான். என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிடிபடத்தானே போறான். அப்படியே பிடிபடலைன்னு வச்சுக்கோங்க, நான் ஒரு யோசனை சொல்றேன், கேக்குறீங்களா? என்ன? என் மருமக தான் வதவதானு பெத்து தள்ளிட்டு இருக்கல, அதுல ஒண்ணு தத்து எடுத்துக்கங்க. எங்க வந்துட்ட பாத்தியா? தத்தெடுக்கிற குழந்தை என் மக பெத்தெடுக்கிற குழந்தை ஆயிடுமா? ஊரார் குழந்தை ஊட்டி வளர்க்க.
எடுத்தா வளர்க்க முடியும். ஏன் என் மகனுக்கு கல்யாணம் ஆகாதா, எனக்கு மருமக வராதா, எனக்கு பேர குழந்தை பிறக்காதா? மங்களத்தம்மா, இந்த மாதிரி பேராசை இன்னொரு வாட்டி உனக்கு வந்தது என் அவுட் ஹவுஸே காலி பண்ண வச்சிரு. என்னம்மா நான் சொன்னது கரெக்ட் தானே? சரிதாம்மா, நான் வரேன். ஏன் மாவு செல்லிக்கல? சலிச்சு பார்த்தேம்மா, சல்லடை சரியில்லை. ஆமா, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சல்லடை தான்.